மாமி, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஒன்னும் தேர்ட் கிரேட் ஆள் இல்ல. பெரிய மல்டி மில்லியனர். அவர் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் காலையில ஜாகிங் போறதுக்கே 40 டாக்ஸோட போவாரு. ஓ அவரா? ஐயோ அவர் பெரிய ஃபாரின் பாத்தியமா? கூட வர நாயே ஃபாரின் நாயினா பாத்தீங்க. மிஸ்டர் ஷாம் ஃப்ரம் சிங்கப்பூர் மாமி. அன்னைக்கு கோயில கூட பாத்தீங்கல்ல? The tall man. அவர்தான். அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. ஆளு அரப் ஷேக் மாதிரி நல்ல ஹைட்டா இருப்பாரு. ஆனா நம்ம சாரிசன் தான். அவரை வர சொல்லுங்க, பேசணும். ஐயோ ஐயோ அவர் எவ்வளவு பெரிய ஆளு. அவர் கூட வர நாய்களையும் ஏசி ரூம்ல படுக்க வச்சிருக்காரு. அவர் வந்து நம்மளை பாப்பாரா? நாமளும் அவர் போய் பார்க்கணும். அதுவும் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கணும். அதைத்தான் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றேன். வாங்க உட்காருங்க. ஐயோ நீங்க உட்காருங்க. பிஸியா இருக்கிறாள். நான் இப்பதான் பாக்குறேன். பேசுங்க. ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அதுக்கு தாருமா இந்த நாய்ங்களை வச்சது. இப்ப இதுங்களே போனையும் ஃபைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டுறானுக்கு பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு அவர் நான் கூட்டி வந்துடுறேன். ஏய் ஏய் ஆபீஸ்ல முடிஞ்சு ஆல் ஆல் கைஸ் கோ அவுட். பாப்பு மா வணக்கம். வணக்கம். உட்காருங்க. ஐயோ வேண்டாம். ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்க நேர்ல வந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்றீங்க? நான் வழக்கமா கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு, நெத்தியில குங்குமம், கலையான அந்த முகம், இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்குது. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன். ஐயோடா இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா. பச்சை புடவைய பார்த்த உடனே மதுரை மீனாட்சின்ட்டு ஓகே. காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்ன? நாளை பின்ன செகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி.